students, today we will discuss the current affairs analysis dated 17 July 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, pneumococcal conjugative vaccine. So it is in news because India was the first country, India la first company, Serum Institute India Private Limited was allowed to produce pneumonia conjugative vaccine. So இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் நியூமோனியாவுக்கான வேக்சினேஷன் வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால we will get at very cheap rate as well as we can utilize it for universal immunization. நம்ம இதை பண்ண முடியும். ஏன்னா childrens are dying because of this. ஸோ நியூமோனிக்கல் கான்ஜுகேட்டிவ் நியூமோனியல் டிசீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நியூமோனிக்கல் பாக்டீரியா தட் இஸ் மெயினாக காமனாக லைக் சில்ட்ரன்ஸை இன்ஃபென்ட்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடியது வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நியூமோனியா தான் இன்ஃபென்ட்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. த காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வாஸ் ப்ரொவைடட் ஃபார் திஸ் டிசீஸ். தட்ஸ் த ரீசன் இட் இஸ் கால்ட் அஸ் கான்ஜுகேட்டிவ் வேக்சினேஷன். தென் இதில் செவரல் பாக்டீரியல் ஃபேமிலி இருக்குது நியூமோனிக்காவில். ஸோ சிலது வந்து பெரிய அளவு ப்ராப்ளம் இல்லை, சிலது வந்து பெரிய அளவில் ப்ராப்ளம் உருவாக்கக்கூடியது. ஸோ லங்ஸை வந்து இன்ஃப்ளமேட்ரி பண்ணோம், லங்ஸுக்குள்ளாடி ப்ராப்ளமை உருவாக்கி நியூமோனியா வந்து லீட் ஆகிறதுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது. அண்ட் தென் இந்த பூனே இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும், செரம் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் they already conducted the phase 1, phase 2, phase 3 clinical trials. And then அதே மாதிரி கேம்பியாவில் they introduced the clinical trials introduce பண்ணியிருக்காங்க. ஸோ that's why it was in news. இந்த நியூமோனியா பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இது பாக்டீரியாவில் மட்டும் இல்லை, வைரஸ்லேருந்து ஃபஞ்சர்லேருந்து ஏர் மூலமாக அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நியூ பார்ன் சில்ட்ரன் வித் அண்டர் நியூரிஸ்ட் இல்லைனா வல்னரபிள் கேட்டகரி அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புள்ளவங்க யாரெல்லாம் அப்படின்னா நியூ பார்ன்ஸ், தென் ஹெச்ஐவி அஃபெக்டட் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி அண்டர் நியூரிஸ்ட் சில்ட்ரன்ஸ் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸ்ப்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரில் ஸ்ப்ரெட் ஆகும், by blood it will spread. So treatment pneumococcal vaccines are vaccines against bacterium streptococcus pneumonia. So idan children's-க்கு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய நான் சொன்னேன். So that's all. Then second news வந்து Iran had gone silent on rail project. So இந்தியா தரப்புலேருந்து அதுக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிசம்பர்லேருந்து they never contacted. So India tried to contact with Iran but they never contacted, like negotiations எதுவும் பண்ணலை டிசம்பரில் இருந்து. ஸோ ஈரானியன் கவர்மெண்ட் ஹஸ் ரீசென்ட்லி டிசைடட் டு கோ அலோன் வித் தி சாபஹார் போர்ட். இந்தியாவை அசைட் பண்ணிவிட்டு ஸோ தே லைக் தாட் ஆஃப் கோயிங். சைனாவோட சப்போர்ட்ஸ் இருக்குது. சாபஹார் சைதான் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் சரியா. ஸோ ஓஎன்ஜிசியோட ஃபர்சாத் பி கேஸ் ஃபீல்டு எக்ஸ்ப்ளோரேஷனும் இந்த ப்ராஜெக்ட் இதன் மூலமாக அது வந்து கேன்சல் ஆகுது. தென் லைக் சாபஹார் ஜகதேன் ரயில்வே ப்ராஜெக்ட் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. இட் வாஸ் 1 பில்லியன் ஃபண்ட் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. சாரி 1.6 பில்லியன் இந்திய தரப்புலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் இட் வில் ஹெல்ப் டு ட்ரேட் டு த சென்ட்ரல் ஏஷியா அஸ் வெல் அஸ் ஆப்கானிஸ்தான். ஸோ அது இப்போ ஸ்டாப் ஆகுது. தட்ஸ் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் இந்தியா டு டூ ட்ரேட் வித் ஆப்கானிஸ்தான் அஸ் வெல் அஸ் சென்ட்ரல் ஏஷியா. தென் மெயினாக என்ன அப்படின்னா, இப்போது ஈரான் வந்து அந்த ஃபண்டை வேணான்ட்டாங்க. ஸோ ஈரான் நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஃபண்டில் இருந்து கிட்டத்தட்ட 400 மில்லியனை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணி 628 கிலோமீட்டர் ரயில்வே லைனை வந்து அமைக்க போகிறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ். ஸோ இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. தென் ஃபர்சாத் பி கேஸ் ஃபீல்டும் இதன் மூலமாக கேன்சல் ஆகுதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ பெர்ஷியன் கல்ஃபில் ஃபர்சாத் ஏ அண்ட் ஃபர்சாத் பி கேஸ் ஃபீல்டு வாஸ் ஐடென்டிஃபைட் பை ஓஎன்ஜிசி. ஸோ எக்ஸ்ப்ளோரேஷனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருக்கோம் நம்ம. பட் இந்த கேஸ் ஃபீல்டு வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஓஎன்ஜிசி லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தே ஹவ் மேட். அப்புறம் நம்ம ஃபர்சாத் பி கேஸ் ஃபீல்டை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கேஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 9 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட்டுக்கு வந்து கேஸஸ் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இட் கேன் பி டேக்கன் அப்படின்ற இதில் தான் இருந்துச்சு. பட் இப்போது இட் வாஸ் கேன்சல். ஸோ ஜான் 20லேயும் வி நெகோஷியேட்டட் ஃபார் திஸ். பட் வாட் எவர் இட் இஸ், ஸோ இட் இஸ் கோயிங் டு இது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும்னா, சாபஹார் போர்ட்லேருந்து ஆப்கானிஸ்தானுக்கு சென்ட்ரல் ஏஷியாவுக்கு ட்ரேட் எடுத்துகிட்டு போகிறத தடுக்குது.
ஸோ இது சைனாவோட கேம் பிளே. அண்ட் தென் யூஎஸ் சாங்ஷன்ஸுக்கு நம்ம யூனிலேட்ரலாக பேலன்ஸ் பண்ணாமல் யூஎஸ் சாங்ஷனுக்கு நம்ம லைக் நம்ம அலைன் ஆனது. ஸோ வித்தவுட் ஹெல்பிங் ஈரான், தட்ஸ் அ மெயின் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லை, இப்போ சைனாவுக்கு எதிராக யூஎஸ் கூட சேர்ந்து நம்ம ரொம்ப அலைன் ஆகிறது, தட் இஸ் ஆல்சோ மெயின் ரீசன். தென் எனர்ஜி செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஈரான் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டர் ஃபார் அஸ். இப்போ தான் அது ஜீரோவுக்கு கொண்டு வந்திருக்கோம். பட் லைக் ப்ரீவியஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60% 70% மேலே க்ரூட் ஆயில்ஸ் அங்கேருந்து நம்ம இறக்குமதி பண்ணி தான் ஸ்ட்ரெயிட் ஹார்மஸ். நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த அரப் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய ஆயில்ஸ் எல்லாமே வரக்கூடிய இது வந்து ஸ்ட்ரெயிட் ஹார்மஸ். ஸோ இட்ஸ் அ மெயின் ஸ்ட்ரைட். இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். சைனாவோட ஆதிக்கம் அதிகமாகும் போது நம்ம எனர்ஜி செக்யூரிட்டி த்ரெட்னிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தே ஹாவ் ஸோ பார்கெனிங் பவர், வி ஹாவ் லெஸ். அப்படின்றப்போ வி ஹாவ் டு அபைட் பை தீஸ் ரெசல்யூஷன்ஸ். ஸோ நம்ம லேண்ட் அக்ரிமெண்ட்ஸில் நம்ம சில தளர்வுகள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஈக்குவல் செக் அண்ட் பேலன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். பட் யூனிலேட்ரலாக ஒரு கண்ட்ரி மட்டும் ஆதிக்கம் செலுத்தும் போது மற்ற கண்ட்ரியோட பார்கெனிங் பவர் கம்மியாகும். ஸோ தட் இஸ் ஹேப்பனிங் நவ். as well as இந்த ஃபர்சாத் கேஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எனர்ஜி செக்யூரிட்டி, we are importing a lot of natural gases from outside, liquefied natural gases from outside, LNG. ஸோ அது வந்து ஸ்டாப் ஆகுறதுக்கு, ஸோ நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டி க்ரூட் ஆயிலை பயன்படுத்தி அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால climate சேஞ்ச், கார்பன் எமிஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸஸ் யூஸ் பண்ணுறதுனால கார்பன் ரிடக்ஷன் பண்ண முடியும், எனர்ஜி செக்யூரிட்டியை மீட் பண்ண முடியும். ஸோ அதுவும் இப்போது பிளாக்கிங்காக இருக்குது. சரியா? தென் தேர்ட் நியூஸ் வந்து இந்தியா ரெஜிஸ்டர் ஸ்டீப் டிக்ளைன் த மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட். மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட்டுன்றது ரேஷியோ, மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேஷியோ ஆர் ரேட் which considers the ratio of 1 lakh பர்த்துக்கு எத்தனை பேர் வந்து இறக்குறாங்க அப்படின்றது, எத்தனை ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஆர் போஸ்ட் ப்ரெக்னென்ட், ப்ரெக்னென்ட்டில் இருக்கிறவங்க யார் யார் இறக்குறது, ப்ளஸ் போஸ்ட் 42 days ஆஃப்டர் த பர்த், அதுக்குள்ளாடி இறக்குறது கூட இட் வில் பி கன்சிடர்ஸ் அ மெட்டர்னல் மொர்டாலிட்டி பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரெக்னென்சி அண்ட் தென் மெட்டர்னிட்டி. ஸோ இட் ஹேப்பன்ட் அப்படின்றது தான் கன்சிடர் பண்ணப்படும், அது ரெஜிஸ்டர் பண்ணப்படும். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம 2016-17 கன்சிடர் பண்ணும்போது 2017-18 இல்லைனா 2015-17 கம்பேர் பண்ணும்போது 16-18 வந்து we are better performing அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 113க்கு நம்ம குறைச்சிருக்கோம். லாஸ்ட் இட் வாஸ் 122 அண்ட் தென் ப்ரீவியஸ்லி இட் இஸ் 2014-16 கம்பேர் பண்ணும்போது 130. ஸோ வி ஆர் 2100 இல்லைனா 2030 நம்ம போகும்போது we will come below 70 அப்படின்ற சொல்லப்படுது. இது எஸ்டிஜி கோல்ஸை விட ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இட்ஸ் அ வெல்கம் ஒன். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் வெல், அது நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் நாட் வெல் பிகாஸ் ஆஃப் த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி புவர். அது இங்கே இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நார்த்தர்ன் ஸ்டேட் ரெஜிஸ்டர்ட் a higher you can see northern states registered higher maternal mortality rate. Assam 215, Bihar 149 per 1 lakh na, Madhya Pradesh 173, Chhattisgarh 159, Odisha 150, Rajasthan 164, Uttar Pradesh 197, Uttarakhand 99. Southern states is Andhra Pradesh 65, Telangana 63, Karnataka 92, Kerala 43, very less, and then Tamil Nadu 60. சரியா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், இந்த மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட்டோட லைக் ரெஜிஸ்ட்ரேஷன், சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் மூலமாக அதை எடுக்கிறாங்க. அதையும் ரிலீஸ் பண்ணுறது, இந்திய தரப்பில் ரிலீஸ் பண்ணுறது வந்து ஆஃபீஸ் ஆஃப் தி ரெஜிஸ்டர் ஜெனரல்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இவங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் தே ஆர் டேக்கிங் பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ஸ் நீங்கள் இங்கே தான் பண்ணுவீங்க. உங்களோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணும்போது இட் வில் கம் அண்டர் தி ஆஃபீஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர் ஜெனரல். ஃபெர்டிலிட்டி ரேட், ஸோ fertility and mortality rate was calculated, surveyed under the sample registration system. சரியா? மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 1 lakh பர்த், லைவ் பர்த்துக்கு எத்தனை குழந்தைங்க. இப்போ நீங்கள் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து 2030 ரீச் பண்ணும்போது we will go by 70 அப்படின்னு சொல்லப்படுது. இட் இஸ் வெரி, ஸோ இதுக்கு கீழே போயிடும், 70 கீழே போவோம். அப்போது இட் இஸ் லெஸ் தேன் லைக் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட. ஸோ வி கேன் அச்சீவ் த டார்கெட் ஈஸிலி.
மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட்டுன்ற நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி reproductive ஹெல்த் ஆஃப் த உமன் இந்த ஏரியா. ஸோ அவங்க வந்து ப்ரெக்னென்ட் அடையும் போது, ஸோ ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது அந்த டைம் பீரியடில் இறந்தாலும் இட் வில் பி கன்சிடர்ஸ் அ மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட். அண்ட் தென் ஆர் வித்தின் த 42 days ஆஃப் த டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி. சரியா? சாரி, நான் போஸ்ட் ப்ரெக்னென்சின்னு சொன்னேன் இல்லையா? சாரி ஃபார் தட். டெலிவரிக்கு அப்புறம்னு சொன்னேன், சாரி ஃபார் தட். 42 days ஆஃப் டெர்மினேஷன், ப்ரெக்னென்சி வந்து டெர்மினேட் ஆகும்போது அதனால் இறந்தாங்க அப்படின்னா, ஸோ இட் வில் ஆல்சோ கன்சிடர்ஸ் அ மெட்டர்னல் மொர்டாலிட்டி. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். த ரீசன்ஸ் ஆஃப் டிக்ளைனிங் மெட்டர்னல் மொர்டாலிட்டி, அதுக்கு நமக்கு இந்தியன் கவர்மெண்ட் தரப்பில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், லக்ஷ்யா ஸ்கீம் அப்படின்னு பேர். தட் இஸ் லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ். நான் இது ஏற்கனவே செப்டம்பரில் இல்லைனா நவம்பர் டைம் பீரியடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இடங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையர் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் தான் மெட்டர்னிட்டி வார்டு வந்து ப்ராப்பராக இருக்கும். லோக்கல் ரூரல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், தட் இஸ் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ், தென் அதே மாதிரி தாலுக் லெவலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பெரிய அளவில் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அது எல்லாமே வந்து இப்போது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ் மூலமாக நியூ பார்ன் சில்ட்ரன்ஸும் சரி சேஃப்கார்ட் பண்ணுறது, மார்பிலிட்டியை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆப்ரேஷன் தியேட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான் இது. ஸோ தட்ஸ் ஆல். தென் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ருத்வ அபியான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 9 months அண்ட் லைக் ஆன்டிநேட்டல் செக்கப். ஸோ ஆன்டிநேட்டல் செக்கப்ன்றது போஸ்ட். ஸோ இப்போ 9th month செக் பண்ணும்போது உமனோட அனீமியா ப்ராப்ளம்ஸ் வில் பி வெரி ஹை இந்த ப்ரெக்னென்ட் லேடி. ஸோ அதை கேர் பண்ணிக்க முடியும். வேறு ஏதாவது அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் பிஃபோர் த லைக் டெலிவரி. ஸோ அதன் மூலமாக டெர்த்தை வந்து லைக் மார்பிலிட்டி இல்லைனா மொர்டாலிட்டியை நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வி ஆர் டூயிங் தட் ஆன்டிநேட்டல் செக்கப் மூலமாக. இந்த சுரக்ஷித் மத்ருத்வ ஆஷ்வான் சுமன் அப்படின்ற ஸ்கீம் ஜீரோ மெட்டர்னிட்டி டெத், அது மாதிரி நியூ பார்ன்ஸ் டெத்தையும் குறைக்கிறது. ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் போஷன் அபியான் வி பீப்புள் நோ தட் நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ். அண்ட் ஜனனி சுரக்ஷா யோஜனா ஃபார் லைக் பெண்கள் வேலைக்கு போகாமல் தடுக்கிறது. பிரதான் மந்திரி மத்ருத்வ வந்தன யோஜனாவும் சேம், இட்ஸ் அ கேஷ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். The Nishita teacher training program, it was introduced in 2019. Now it was introduced as an online program. So இது வந்து ஹெட் மாஸ்டர்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எக்யூப் பண்ணுறதுக்காக இதோட மெயின் இனிஷியேஷன். ஸோ நிஷிதா அப்படின்னு பேர். 1200 key resources persons of Andhra Pradesh now provided with this Nishita website training modules, அப்புறம் ப்ரைமியர் புக்லெட்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் மொபைல் ஆப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க டீச்சர் ட்ரைனிங் பர்பஸுக்கு. தென் டீச்சர் ஹேவ் டு டெவலப் இன் த ஃபீல்ட்ஸ், லேர்னிங் அவுட்கம்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, காம்பிடன்சி பேஸ்ட் லேர்னிங் அண்ட் டெஸ்டிங், லேர்னர் சென்டர்ட் பெடகாகி, தென் ஸ்கூல் சேஃப்டி செக்யூரிட்டியை பற்றி லைக் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, பர்சனல் சோஷியல் குவாலிட்டிஸ், inclusive education, then ICT in teaching, like information and communication technology plus artificial intelligence, then health and well-being including yoga teach பண்ணுறது, அப்புறம் youth club, kitchen like garden, then library. So you people know that school leadership qualities அதிகப்படுத்துறது, then environmental concerns, preschool, pre-vocational education, school based assessment. ஸோ இதெல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு. தென் கோவிட்-19 ப்ராப்ளம்ஸ், இப்போ கோவிட்-19 சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால நிஷிதா ப்ரோக்ராம் கேம் லைக் ஆன்லைன் ப்ரோக்ராம், அப்புறம் தீக்ஷா ப்ரோக்ராம் கீழே வருது. இப்போ 2 போர்ட்டலையும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இனிஷியேட் தி நிஷிதா ப்ரோக்ராம். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா டு பில்ட் த கெப்பாசிட்டிஸ் ஆஃப் அரவுண்ட் 42 lakh பார்ட்டிசிபெண்ட்ஸ், ஸ்டேட்டில் இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். இது ஆல் ஓவர் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இட் வில் பிகம் அ ஹியூஜ் ரிசோர்ஸ். அண்ட் தென் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறதுனால இப்போ ஸ்ட்ரெஸ் முடிஞ்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம், ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஹவு டு ஹேண்டில் த கிளாஸஸ் அப்படின்றது எல்லாமே இங்கே கைடன்ஸ் கொடுப்பாங்க. சரியா? ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங், தட் இஸ் தீக்ஷா போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு தெரியும் ஆன்லைன்
டீச்சர்ஸுக்கான ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இந்த பர்பஸை பொறுத்தவரை மினிஸ்ட்ரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கீழே வருது. 2017 இட் வாஸ் லான்ச். ஸோ இட்ஸ் த மெயின் பர்பஸ் டு ரிசோர்ஸ் ஷேரிங் தான். டீச்சர் டு டீச்சர் கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியும். அவங்க பண்ணக்கூடிய மாடல்ஸ் இதில் பிளாட்ஃபார்மில் போடுவாங்க. வேறு அச்சீவ் பண்ணக்கூடிய சர்வசிக்ஷா அபியானாக இருக்கட்டும், சமர்கிர சிக்ஷா அபியான், ஸோ வெல் நோன் மாடல்ஸ் வில் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் திஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இதை மற்ற ஸ்கூல்ஸில் ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த மாடல் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் டெஸ்ட் புக்ஸாக இருக்கட்டும், அவங்க பண்ணக்கூடிய ரெகுலர் கரிக்குலமில் அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, பெஸ்ட் மாடல்ஸில் இதில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதர்ஸ் கேன் ஆக்சஸ் டு இட். தென் ஃபிஃப்த் வந்து ஐசிஏஆரோட 92nd ஃபவுண்டேஷன் டே வாஸ் செலிப்ரேட்டட். ஸோ ஐசிஏஆரை பொறுத்த வரைக்கும் வி பீப்புள் நோ தட் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இது இந்தியாவோட க்ரீன் ரெவல்யூஷனில் அதிகமான ப்ளே பண்ணியிருக்கு. அதன் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் நியூ டெல்லி. ஜஸ்ட் நோ த நேம், தட்ஸ் ஆல். இட் வாஸ் லைக் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன் 1929, 16 July. Registered under the Society Registration Act and then pursuance of the report of Royal Commission on Agriculture. That is not important. இதோட பர்பஸ் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அதிகப்படுத்துறதும் எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்களை செய்கிறது. ஸோ அதன் மூலமாக பாவர்ட்டி எராடிகேஷன்ஸ், ஜீரோ ஹங்கர் கேட்டகரி கொண்டு வர்றது ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் இந்தியா எனர்ஜி மாடலிங் ஃபோரம். ஸோ யூஎஸ் கூட சேர்ந்து வி கண்டக்டட் திஸ் ப்ரோக்ராம். ஸோ இப்போது எனர்ஜி செக்யூரிட்டி இஸ் அ வெரி பிக் இஷ்யூ. இருக்கக்கூடிய எனர்ஜியை என்வைரன்மெண்டல் இஷ்யூஸ் இல்லாமல் எப்படி பயன்படுத்துறது, ஹவு டு கிரியேட் மோர் எனர்ஜி ரிசோர்ஸஸ் வித்தவுட் ஹார்மிங் த என்வைரன்மெண்ட், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு சோலார் எனர்ஜி, ரினியூபிள் எனர்ஜி ஆக்சஸ் பண்ணுறது, எலக்ட்ரிக் மொபிலிட்டி அதிகப்படுத்துறது. எனர்ஜி மாடலிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிமுலேஷன் மாதிரி தான். இட் வாஸ் நாட் ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் பேஸ்ட் கேட்டகரி கிடையாது. சிமுலேஷன் மாடலில் பண்ணி அதை மாடலிங் பண்ணிவிட்டு அதன் மூலமாக க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எவ்வளோ குறைக்க முடியும், ஃபினான்ஷியல் காஸ்ட் எவ்வளோ இருக்குது, நேச்சுரல் ரிசோர்ஸ் எவ்வளோ பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத கணிக்க முடியும். அதன் மூலமாக எஸ்டிமேஷன் பண்ணதுக்கப்புறம் தே வில் கம் இன் டு த இம்ப்ளிமெண்டேஷன். அவுட்கம்ஸ் ஆஃப் த ஃபோரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாடலிங் பண்ணுறது மூலமாக ஹவு த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் and then the mobility can be access to everyone, like public transport மூலமாக. ஸோ அதனால் ரினியூபிள் எனர்ஜி ஆக்சஸ் பண்ணுறது, எலக்ட்ரிக் மொபிலிட்டி அதிகமாக்குறது, அதன் மூலமாக நம்ம லைக் கிளைமேட் சேஞ்சை வந்து தடுக்க முடியும். அதுக்கான ஒரு மிஷன்ஸ் தான் இது, சரியா, இந்த ஃபோரம். ஸோ இட் இஸ் பிட்வீன் யூஎஸ் அண்ட் இந்தியா, சரியா. தென் 7th நியூஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் டு எக்ஸாமின் த கேரளா ஆக்ட் ஆன் அனிமல் பேர்ட் சாக்ரிஃபைசஸ் இன் தி டெம்பிள்ஸ். ஸோ மெயினாக இப்போ டெம்பிள்ஸில் எல்லாமே நிறைய இடங்களில் சாக்ரிஃபைசஸ் இஸ் அலோட். ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவாலிட்டி ஆக்ட் 1960 பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் நாட் டாக்கிங் அபவுட் தி ப்ராகிபிஷன் ஆஃப் லைக் கில்லிங்ஸ் அந்த டெம்பிள்ஸை பற்றி பேசலை, டெம்பிள் சாக்ரிஃபைஸை பற்றி அதில் சொல்லாததுனால. ஸோ ஆனால் என்ன சொல்லுது அப்படின்னா, இட் வில் அலோவ் தி கில்லிங் ஆஃப் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட் பர்பஸுக்கு கில் பண்ணுறது அலோவ் பண்ணுது. க்ரூவாலிட்டி ஆன் அனிமல்ஸ் வாஸ் ஆர் நாட் அலோட். ஸோ அதன் அடிப்படையில் ஹவ் இட் இஸ் ப்ராகிபிட்ஸ் திஸ் திங்ஸ். அப்புறம் கில் பண்ணுறதும் இட் வாஸ் அலோட் அப்படின்றப்போ ஃபார் ஃபுட், லைக் அது அந்த பர்பஸுக்கு லைக் ஃபுட் பர்பஸ் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ டு க்ரூவாலிட்டி அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் லைக் ஃபுட்டிங் பர்பஸுக்கு கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ சுப்ரீம் கோர்ட் இஸ் ரெடி டு கோ த்ரூ தட். இப்போது டயட்டிக்கு லைக் டயட்டிக்கு வந்து ஆஃபரிங் பண்ணக்கூடியது. ஸோ இட் வாஸ் நாட் அலோட், பட் கன்சம்ஷன் இஸ் அலோட் அப்படின்றப்போ சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி வில் வேலிடேட் இட், கான்ஸ்டியூஷனல் வேலிடேஷனை வி வில் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஸோ 1968 கேரளாவில் டயட்டிஸ் இல்லைனா ரிலீஜியஸ் சாக்ரிஃபைசஸ் வாஸ் நாட் அலோட். ஸோ இட் இஸ் அன் ஆர்பிட்ரரி அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. லீகல் ப்ரொடெக்ஷன் டு அனிமல் சாக்ரிஃபைஸ் எடுத்துன்னா, கேரளா ஆக்ட் கிரிமினலைசஸ் த இன்டென்ட் ஆஃப் அனிமல் சாக்ரிஃபைஸ், நாட் animal sacrifice per se. So if the sacrifice is not prohibiting any deity but for personal consumption, இப்போ ரிலீஜியஸ் ஏரியாவில் லைக் சாப்பிட்றதுக்கு அது பண்ணுறாங்க அப்படின்றப்போ இட் இஸ் நாட் அ ஹார்ம் அப்படின்றாங்க. பட் ஆஃபரிங் லைக் கில்லிங் அனிமல்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆஃபரிங் டு தி டயட்டி அப்படின்றப்போ இட் இஸ் ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. But Section 28 of Prevention of Cruelty Act, it does not talks about the religious purpose and offences பற்றி எதுவுமே சொல்லலை.
ஸோ அதன் அடிப்படையில் தான் அப்பீல் வைக்கப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அனிமல் சாக்ரிஃபைஸ் ஒய் ஹேவ் டு பி ரீதிங் அப்படின்னா, ஸோ க்ரூவாலிட்டி அகெயின்ஸ்ட் அனிமல் வில் ஹேப்பன், மிஸ்ஹேண்டிலிங் அதிகமாக நடக்கும், டார்ச்சரிங் அதிகமாக நடக்கும். ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் வில் பி டார்ச்சர்ட் while transporting, so have to be punishable offense கொடுக்கணும். ஸோ கம்பேஷன் அப்படின்றது சரியா, ரிலீஜியஸ் கால் ஃபார் கம்பேஷன், பட் cruelty is not allowed anymore. Then 8th நியூஸ் வந்து delimitation in the northeast is illegal. Former election commission expert. ஸோ எலெக்ஷன் கமிஷனோட மார்ச் டைம் பீரியடில் இந்தியன் கவர்மெண்ட் allotted a committee, so appointed a committee under ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படின்றவர் சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜ் தலைமையில் அது அமைக்கப்பட்டுச்சு. அதோட மெயின் பர்பஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் ஏரியாவை வந்து டிமார்க்கேஷன் பண்ணுறது, ப்ளஸ் இந்த ஏரியா இந்த 4 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். ஸோ நம்ம நார்மல் ஸ்டேட்ஸ் எல்லாமே டிமார்க்கேஷன் பண்ணப்பட்ட 2000 டீலிமிட்டேஷன் இல்லைன்னா டிமார்க்கேஷன் பண்ணப்படுறது அப்படின்னா, ஸோ இப்போ பாப்புலேஷன் அடிப்படையில் 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் டு த பார்லிமெண்ட். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எம்எல்ஏ பாப்புலேஷன் இருக்குது. அதன் அடிப்படையில் 2002 அண்ட் 2008 வி மேட் 2001 சென்சஸ் அடிப்படையில் வி மேட் டீலிமிட்டேஷன்ஸ். அப்போது அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், நாகாலாந்து அண்ட் அசாம் தே ப்ரொட்டஸ்டட் அகெயின்ஸ்ட் திஸ் டீலிமிட்டேஷன் பிகாஸ் ட்ரைபல்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரைட்ஸ் எல்லாம் லைக் பாதிக்கப்படுது அப்படின்றதுனால தே ப்ரொட்டஸ்டட் அகெயின். ஸோ அப்போ வந்து வித்ஹோல்ட் பண்ணோம். இப்போ திருப்பி அந்த எக்ஸசைஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் சொல்லப்படுது. ஸோ அது வந்து ஹார்மிங் தி கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ பார்லமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2002 ஸோ வாஸ் அமெண்டட் இன் 14 Jan 2008. அதன் அடிப்படையில் பிரசிடென்ட் போஸ்ட்போன் தி 4 ஸ்டேட்ஸுக்கானதை மட்டும் போஸ்ட்போன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் வி மேட் சேஞ்சஸ். மற்ற ஸ்டேட்ஸ்லாம் டீலிமிட்டேஷன் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் வில் அலோகேட் இல்லைனா அப்பாயிண்ட் கமிஷன். ஆனால் அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மணிப்பூர், நாகாலாந்து திஸ் 4 ஸ்டேட்ஸுக்கும் எலெக்ஷன் கமிஷன் இஸ் த அத்தாரிட்டி டு ஃபிக்ஸ் தி டீலிமிட்டேஷன். இல்லைனா டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற இடங்களுக்கு கமிஷன் வில் பி அப்பாயிண்டட். த கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் பண்ணணும் அப்படின்றது 2008 டிசைட் பண்ணது. பிஃபோர் இட் வாஸ் காமன். ஆனால் இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் இந்த 4 ஸ்டேட்டுக்கும் டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இட் இஸ் அன் இல்லீகல் எகெயின்ஸ்ட் தி பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 8 அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி வாட் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ரிப்ளை. அண்ட் தென் அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எடுக்கக்கூடிய அந்த டிமார்க்கேஷன் வந்து வெதர் இட் வில் கோ வேலிட் ஆர் நாட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வி ஹவ் டு நோ வாட் இஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன அப்படின்ற. டீலிமிட்டேஷன் கமிஷன் டைம் டு டைம் தே கேன் அப்பாயிண்ட். சரியா, எவ்ரி 10 years சென்சஸுக்கு அப்புறம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க நார்மலாக. ஆனால் 2011 நம்ம அப்பாயிண்ட் பண்ணலை. ஸோ 2021 it can happen. So we have to wait and see. A delimitation commission establishment வந்து it was appointed by the President of India and works in collaboration with the Election Commission of India under Article 82 and Article 170. Article 82 வந்து Parliament and the State Legislatureக்கு 170. ஸோ டீலிமிட்டேஷன் ஆக்ட் உருவாக்குறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஸோ சென்செக்ஸ் ஆக்ட் 1948 அடிப்படையில் சென்செக்ஸ் கண்டக்ட் பண்ணப்பட்டு வருது 10 yearsக்கு ஒரு வாட்டி. அது முடிஞ்ச உடனே இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வில் பி அப்பாயிண்டட். ஆனால் 2011 நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அது நடத்தப்படலை பிகாஸ் த ரீசன். அது மாதிரி ஆர்டிகிள் 170 ஸ்டேட் அப்புறம் இன்டு டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளாடி டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸ் செப்பரேட்டட். கம்போசிஷன் ஆஃப் தி டீலிமிட்டேஷன் கமிஷன் எடுத்துன்னா ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வில் பி த ஹெட், அப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க, அண்ட் த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வில் பி தேர். ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாப்புலேஷன் அடிப்படையில் ரிசர்வேஷன்ஸ், பாப்புலேஷன் அடிப்படையில் பவுண்ட்ரிஸை செப்பரேட் பண்ணுற டிமார்க்கேஷன் பண்ணுறது, ப்ளஸ் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் எங்கெல்லாம் கொடுக்கப்படணும் அப்படின்றது இவங்க தான் டிமார்க்கேஷன் பண்ணுவாங்க. த 9th நியூஸ் அக்ரிமெண்ட் ஆன் சயின்டிஃபிக் கோஆப்ரேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியன். ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும்
இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் ரீசெண்டாக விர்ச்சுவல் மீட்டிங்ஸ் நடந்துச்சு. 15th virtual meeting happened. 2000 we started this agreements, this meeting. So 2001 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 20 இயர்ஸுக்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மியூச்சுவல் பெனிஃபிட் அண்ட் ரெசிப்ரோசிட்டி அப்படின்ற அக்ரிமெண்ட். ஸோ விச் மீன்ஸ் டெக்னாலஜி ஹாவ் டு பி இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா, டெக்னாலஜி இனோவேஷன்ஸ்க்கான சப்போர்ட் இந்தியாவுக்கு பண்ணுறது, அதே மாதிரி இந்தியாவில் பண்ணக்கூடியது எல்லாமே யூரோப்பியன் யூனியனுக்கு ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் தான் இது. இந்த சைபர் பிசிக்கல் சிஸ்டம்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, க்ளீன் டெக்னாலஜிஸ் எக்ஸெட்ரா ரிசர்ச் அலோவ் பண்ணுறது, வாட்டர், எனர்ஜி, ஹெல்த், அக்ரிகல்ச்சர், பயோ எக்கானமி, இன்டகிரேட்டட் சைபர் பிசிக்கல் சிஸ்டம்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த மீட்டிங்ஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போது இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கோஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனுவல் ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்சஸ் அப்புறம் யூரோப்பியன் கமிஷன் சேர்ந்து கோஃபண்ட் மெக்கானிசம் அடிப்படையில் ஹாரிசான் அப்படின்ற ப்ரோக்ராம் வி ஆர் லான்ச்சிங். அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் அந்த போலார் ஏரியாவில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஹாரிசான் 2000 நியூ ஹாரிசான் இல்லை, இட் இஸ் ஃபார் ஸ்பேஸ். ஹாரிசான் 2020 வந்து கிளைமேட் சேஞ்ச் அண்ட் போலார் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஸ்பேஸ் டெக்னாலஜி எடுத்துனா இஸ்ரோவும் யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து 1970 வி ஆர் கொலாபரேஷன்ஸில் இருக்கும். போத் யூரோப்பியன் யூனியனோட யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியாக இருக்கட்டும், இல்லைனா இந்தியன் ரிசர்ச் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இஸ்ரோவாக இருக்கட்டும், தேர் இன் அ குட் கொலாபரேஷன்ஸ், இல்லைனா நிறைய கோஆப்ரேஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோப்பர்னிகஸ் அப்படின்ற ப்ரோக்ராம். ஸோ இட்ஸ் அன் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் ப்ரோக்ராம், எர்த் அப்சர்வேஷன் ப்ரோக்ராம். அதில் இந்தியாவும் பார்ட்னராக இருக்காங்க. சரியா? தென் இந்தியா யூரோப்பியன் யூனியன் ரிலேஷன்ஷிப் 1962 வி ஹேவிங் த ரிலேஷன்ஷிப். த ஃபஸ்ட் இந்தியா யூரோப்பியன் சம்மிட் வந்து யூரோப்பியன் யூனியன் சம்மிட் வந்து லிஸ்பானில் 2000 ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் 2004 5th யூரோப்பியன் சம்மிட், இந்தியா யூரோப்பியன் சம்மிட்டில் வி அனௌன்ஸ் யூரோப்பியன் யூனியன் சம்மிட் அஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ யூரோப்பியன் யூனியன் as strategic partnership. We used to make dialogue on trade, energy security, terrorism, disarmament, countering terrorism, cyber security, counter piracy, migration, mobility, etc. etc. Trade and investment நான் நேற்றுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யூரோப்பியன் யூனியன்லேருந்து நமக்கு வரக்கூடியது. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனுக்கு நம்ம 9th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். அது மாதிரி எஃப்டிஏ எடுத்துக்கிட்டிங்கனாலும் வெரி பிக் சோர்ஸ். நான் நேற்றுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பீப்புள் கேன் கோ அஹெட். லைக் தென் 10th நியூஸ் வந்து இந்தியா லிஃப்டட் 271 million people அவுட் ஆஃப் பாவர்ட்டி. இது ரீசெண்டாக வாலண்டரி நேஷ்னல் ரிவ்யூ ப்ரோக்ராம் கண்டக்டட் பை நிதி ஆயோக். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா யுனைடெட் லெவல் ப்ரோக்ராமுக்கு, த ஹை லெவல் பொலிட்டிக்கல் ஃபோரம். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில் அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் நம்ம 2030க்கு நம்மளோட டார்கெட்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றப்போ பாவர்ட்டி எராடிகேஷன்ஸில் வி ஆர் அச்சீவிங் லிட்டில் பிட் குட் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். நம்மளோட குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2019 ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டு 640 million வந்து 2005-2006 நம்மளோட பாவர்ட்டி கேட்டகரியில் பீப்புள்ஸ் இருந்தாங்க. அது இன்றைக்கி 369 அப்படின்னா பாதியாக குறைச்சிருக்கும் அப்படின்றது. 369.55 million பை 2016-17 குறைச்சிருக்கும் அப்படின்றது. பாவர்ட்டி ரெடக்ஷன் இந்த ரூரல் ஏரியாஸ் அப்புறம் அர்பன் ஏரியாஸை வந்து நமக்கு அவுட்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். தென் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இட் வாஸ் ரிலீஸ்டு பை பீப்புள் நோ தட் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் இன் 2010 இது நம்ம அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். இட் இஸ் அ மல்டி டைமென்ஷனல் அப்படின்றப்போ இட் இஸ் நாட் ஓன்லி பாவர்ட்டி, ஃபுட்டு மட்டும் இல்லை, அதர் திங்ஸ் ஆல்சோ ஆடட். 3 indicators will be there, that is education, health and standard of living. So 3 dimensions and 10 indicators. எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயர் ஆஃப் ஸ்கூலிங், எத்தனை லைக் வருஷம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்றது. அப்புறம் சைல்டு என்ரோல்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. தென் ஹெல்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைமென்ஷன் இஸ் ஹெல்த். இண்டிகேட்டர்ஸ் இருந்தால் சைல்டு மொர்டாலிட்டி அண்ட் நியூட்ரிஷன். சைல்டு மொர்டாலிட்டி ரேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெரி ஹை அப்படின்ற நான் சொல்லியிருந்தேன். 100,000 பேர்த்துக்கு வி ஹேவிங் 48 டெத் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. லைக் ஆவரேஜாக 42, மத்திய பிரதேஷ் மட்டும் 48.
தென் நியூட்ரிஷன் லெவல்லையும் ஸோ மேல் நரிஷ்மெண்ட் அதிகமாக இருக்குன்றது நமக்கு தெரியும். தென் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஸோ இட் இஸ் நாட் அபவுட் மணி, எலக்ட்ரிசிட்டி, ஃப்ளோரிங், அந்த சைஸ் ஆஃப் ஹோம் ஃப்ளோரிங்ன்றது, ட்ரிங்கிங் வாட்டர், தென் சானிடேஷன், குக்கிங் ஃபியூவல், அசர்ட்ஸ், ஸோ எந்த அளவுக்கு அவங்க அசர்ட்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ இதன் அடிப்படையில் வெயிட்டேஜ் கொடுக்கப்படுது. இந்த அடிப்படையில் தான் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வாஸ் கால்குலேட்டட். ஸோ மல்டி டைமென்ஷனலி புவர் அப்படின்னா 33 மீன்ஸ் அண்ட் மோர் வெயிட்டட் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்னா ஆஃப் த மார்க் தாண்டணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ 11th நியூஸ், சட்டோகிராம் போர்ட். சட்டோகிராம் போர்ட்டை பொறுத்தவரை இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பங்களாதேஷ். இந்தியாவும் பங்களாதேஷும் வி சைன்ட் அன் அக்ரிமெண்ட். ஸோ நம்ம ஸ்டேட்ஸாக இருக்கக்கூடிய திரிபுரா ஸ்டேட்ஸ், அதே மாதிரி அசாம் ஸ்டேட்ஸுக்கு இங்கேருந்து கொல்கட்டாவிலேருந்து ஷிப் மூலமாக கண்டெய்னர்ஸ் எடுத்துகிட்டு சட்டோகிராம் போர்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வில் ஹெல்ப் வயா ட்ரக்ஸ், அவங்களோட ட்ரக்ஸ் மூலமாக தே வில் ஹெல்ப் அஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த கூட்ஸ் டு திரிபுரா as well as கவுஹாத்தி இல்லைன்னா அசாம். ஸோ இதுக்கு we have to pay anyway. ஸோ ஆனால் அந்த கண்ட்ரி அலோவ் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபார் தட் we signed an agreement, standard of operating procedures for the use of Chattogram and the Mangola ports for the transit of goods was finalized and then it's happening now. ஸோ இது வந்து நம்ம மெயின் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா சிக்கன் ஸ்நாக் காரிடார், அதை வந்து அதோட டிபெண்டன்ஸை குறைக்கும். சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வில் பி ரெடியூஸ்ட். ஸோ இங்கே சைனா வந்து ஆக்கிரமிச்சா கூட வி கேன் கோ ஹெட். சரியா, இந்த ஸ்டேட்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் ஆல். தென் 12th நியூஸ் வந்து நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ அதுவும் நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டும் எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க டு ப்ரொடியூஸ் மோர் ரினியூபிள் எனர்ஜி. ஸோ என்டிபிசி மூலமாக, என்டிபிசி இஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். இட்ஸ் அ மகாரத்னா கம்பெனி. இன் 2010 இட்ஸ் அ மகாரத்னா கம்பெனி. 1975 உருவாக்கப்படுது. இதோட மெயின் பர்பஸ் லைக் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோல் பிளான்ஸ் எல்லாமே வந்து ரன் பண்ணக்கூடிய அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் என்டிபிசி தான். இன்னைக்கு சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இடத்துல பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நேவல் லிக்னைட் கார்பரேஷன், அவங்க நிறைய ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மூலமாக they are going to create பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு, அது மாதிரி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறது உருவாக்குறதுக்கு, அந்த மாதிரி நிக்கோபார் அந்த ஸ்டேட்ஸுக்கு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு உருவாக்கி விடுறாங்க. அது மாதிரி ஹைட்ரஜன் ஃபியூவல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ப்ராஜெக்ட் டு ரன் டெல்லி டு லே. ஸோ அதையும் வந்து இவங்க மூலமாக தான் பண்ணுறாங்க. ஸோ there is a huge investment made by NTPC. for that ஃபண்ட்ஸ் தேவை இல்லையா. ஸோ அதுக்காக நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை ரன் பண்ணுறதுக்காக there is a infrastructure limited fund limited was created. National infrastructure investment fund பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இனிஷியல் கார்பஸ் அமௌண்ட் ஆஃப் 40,000 crore. இதில் இன்டர்நேஷ்னல் நேஷ்னலிஸ்ட் பீப்புள், ப்ரைவேட் பீப்புள் கேன் இன்வெஸ்ட் இன் திஸ். ஸோ யுஏஇ வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண அபுதாபி இன்வெஸ்டட் இன் திஸ் நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். கிட்டத்தட்ட கவர்மெண்டோட ஸ்டேக் எடுத்துட்டு 100% ஸ்டேக்கில் கவர்மெண்டோட ஸ்டேக் வந்து 49%, 51% த ப்ரைவேட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ இதை ரன் பண்ணுறது தட் வில் பி சிஓ வில் பி அப்பாயிண்டட். இது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் போர்டில் செபியில் இட் வாஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தி கேட்டகரி 2 alternate investment fund. And then governing council chaired by the finance minister, that is an advisory. So it is not government-ஓட கண்ட்ரோலில் ஃபுல்லாக இருக்காது. ஸோ இதன் மூலமாக ஃபண்டு கிடைக்கும், அதன் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்துகிறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். தென் நெக்ஸ்ட் நியூஸ், இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் ஹிந்து பேப்பர் எடிட்டோரியல் பேஜில் உள்ளது. டிசேபிள்ட் are entitled to same benefits of AC/ST quota. ஸோ முன்னாடி நீங்கள் அதை வாட்ச் பண்ணாதவங்க you can listen now. ஸோ சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக ஜட்ஜ்மெண்ட்டில் that is PAL filed by Aryan Raj, who is the person who applied for the painting கோர்ஸுக்கு சண்டிகர் காலேஜில் அட்மிஷன்ஸ் வந்து அவருக்கு ப்ராஹிபிஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் யூ ஹவ் டு குவாலிஃபை 40% மார்க்கு மேலே எடுத்தால் மட்டும் தான் அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. So, but he is having less marks. That's the reason he was rejected.
but he belongs to disabled category, so that's the reason he went to the court, because 40% in the general category the 40% target achieve பண்றது. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, எஸ்சி எஸ்டிக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய அதே கேட்டகரி ரிசர்வேஷன் ஹேவ் டு பி ப்ரொவைடட், ரிலாக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்றத ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. வல்னரபிலிட்டி கேட்டகரி பீப்புள், சரியா? ஸோ ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டா இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி 2012 சொல்லியிருக்காங்க. அன்மோல் பந்தாரி அண்ட் வர்ஸ் டெல்லி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ டிசேபிள் பீப்புள்ஸுக்கு அதே மாதிரியான ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணணும். தென் கான்ஸ்டியூஷனல் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வி ஹேவிங் அன் ஆக்ட் தட் இஸ் லீகல். கான்ஸ்டியூஷனல் அப்ளிகேஷன் 15(1) அடிப்படையில் நாட் ஷுட் பி டிஸ்கிரிமினேட்டட். So, government not to discriminate against any citizens, including disabled, on the grounds of religion, race, caste, sex, place of birth. 15(2) என்ன சொல்லுது அப்படின்னா, no citizens, including disabled, shall be subjected to any disability, liability, restriction, conditions to access to the shops, and a reservation can be provided. அதே மாதிரி Article 16 அடிப்படையில் we are providing reservation for SC ST people in the like jobs நம்ம ப்ரொவைட் பண்ணுற ரிசர்வேஷன். இது எஜுகேஷன் ஆக்சஸ் டு பிளேசஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் 15. ஸோ அதன் அடிப்படையில் எஸ்சி எஸ்டிக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோமோ அதே கொடுக்க சொல்லியிருக்காங்க. 17 அடிப்படையில் no person including the disabled irrespective of his belonging can be treated as an untouchable. So abolition of untouchability. Then Article 41 of the Directive Principle of State Policy, state shall make effective provision for securing right to work, to education, and to public assistance in case of unemployment, old age, sickness, disablement. So in the guidance அடிப்படையில் government have to create laws. That's the reason Rights of Person with Disabilities Act 2016 was passed. So to provide protection for the disabilities people, and then opportunities provide பண்றதுக்காக. The United Nations Convention on Rights of Person with Disabilities, India is a signatory for that. Disabilities cover எடுத்துக்கினா முன்னாடி 7 இருந்துச்சு, இப்போ 21 disabilities வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கூட டிசபிலிட்டி கேட்டகரியில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ரைட்ஸ் அண்ட் என்டைட்டில்மெண்ட் ரிசர்வேஷன் ஹையர் எஜுகேஷன், இது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். நாட் லெஸ் தேன் 5% we are providing, and the government jobஸில் நாட் லெஸ் தேன் 4% ரிசர்வேஷன். அது மாதிரி அலோகேஷன் ஆஃப் லேண்ட், பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம்ஸில் 5% allotment have to be provided. Every child with a benchmark disability between 6 to 18 years shall have the right of free education. அது நார்மலாகவே இப்போ ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால இட் வில் பி ப்ரொவைடட். தெர் இஸ் அ போர்ட், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அட்வைசரி போர்ட்ஸ் அண்ட் டிசபிலிட்டி சர்வஸ் தி பாலிசி மேக்கிங், கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறது. ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வில் பி கிரியேட்டட் டு ஹேண்டில் த ஹராஸ்மெண்ட்ஸ் டிசபிலிட்டி பீப்புளுக்கு எதிராக நடக்கக்கூடிய, சரியா? தட்ஸ் 14 நியூஸ் வந்து த லாஸ்ட் வாய்ஸ் ஆஃப் தி இந்தியன் யூனிவர்சிட்டி இஸ் ஆல்சோ an editorial op-ed page. ஸோ சாரி, எடிட்டோரியல் பேஜில் வந்த ஆர்டிக்கிள். ஸோ ரீசெண்டாக என்ன அப்படின்னா, COVID-19 சுச்சுவேஷன்ஸில் பியூரோக்ராட்ஸ், எஜுகேஷன் மினிஸ்டர், பியூரோக்ராட்ஸ் ஆர் மேக்கிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் தி யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டி அகாடமியன்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எடுக்க வேண்டிய முடிவுகளை யூனிவர்சிட்டி அட்டானமி அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தே கேன் மேக் ரெகுலேஷன், தே கேன் மேக் நோட்டிஃபிகேஷன்ஸ். பட் வாட் ஹேப்பனிங் நவ், bureaucrats are making regulations, bureaucrats are making guidelines, etc. ஸோ திருப்பி நம்ம கொலோனியல் ஈராவுக்கு போயிருக்கோம் அப்படின்றத இங்கே கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் யூனிவர்சிட்டிஸோட அட்டானமி வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஈரா 19th and 20th century டைம் பீரியடில் கொலோனியல் மாஸ்டர்ஸ் வர் த ஹெட் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ். ஸோ தே ஆர் டிக்டேட்டிங், பிகாஸ் இந்தியன் மாஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு லாயல்ட்டியாக இருக்கணும், ஒபீடியன்ஸாக இருக்கணும், அதுக்காக அவங்கள டீச் பண்ணாங்க, அவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு நம்மளை யூஸ் பண்ணுறதுக்காக. ஏர்லி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஈராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ லாட் ஆஃப் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ப்ரொவைடட், தட் இஸ் IIT, IIM, நேஷனல் பில்டிங். அதே மாதிரி சைமல்டேனியஸில் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்சோ, யூனிவர்சிட்டிஸும் வளர ஆரம்பிச்சது. இன்க்ளூசிவ் டிசிஷன் மேக்கிங், ஸோ ப்ரைவேட் இஸ் ஆல்சோ அலவுட் டிசிஷன் மேக்கிங்ஸ் அஸ் வெல் அஸ் கமிட்டிஸ் கிரியேட் பண்ணாங்க. நிறைய எல்லா டிசிஷன்ஸ் ஆல்வேஸ் டேக்கன் இன் த யூனிவர்சிட்டி இட் செல்ஃப். ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி நடத்துறது, ஆன்லைன் எக்ஸாம், ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன், வாட் எவர் இட் இஸ். ஸோ இட் ஹேவ் டு பி டிஸ்கஸ்ட் ஒன்லி இன் த யூனிவர்சிட்டி. கமிட்டிஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு எந்தெந்த கோர்ஸ் ஆட் பண்ணுறது, லைக் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸ், லைக்
அக்ரிடேஷன்ஸ் கொடுக்கறது. ஸோ அந்த போர்ட்ஸ் தான் அதை பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து தலையிடக்கூடாது ஆக்சுவலாக. பட் இப்போ ஓவர் தலையிடுறதுக்கு அப்படின்னா அப்புறம் டிரான்சிஷனிங் டுவர்ட்ஸ் த நியூ ரெஜிம் அப்படின்னா 2005லேருந்து நேஷனல் நாலேஜ் கமிஷன். ஸோ எம்பசைசிங் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதன் மூலமாக நிறைய செமஸ்டர் எக்ஸாமினேஷன், ஸோ இயர்லி எக்ஸாம்ஸ் எல்லாம் செமஸ்டர் எக்ஸாமினேஷனாக மாறுது. அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் பிகம் 4 year. ஸோ பியூரோக்ராட்டிக் சென்ட்ரலைசேஷன்ஸ் அதிகமாக நடந்துச்சு. அதே மாதிரி 2015ல் the government introduced choice-based credit system, that is ranking system. இந்த ranking system affected lot of universities, autonomies, efficient universities வந்து நெக்லெக்ட் பண்ணுறது. இப்போ COVID-19 சுச்சுவேஷன்ஸில் இன்னும் அதிகமாக கவர்மெண்ட் வந்து ப்ரெராகேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டாங்க ஓவர் நைட்டாக. ஸோ நவ் இட் இஸ் ஃபுல்லி அண்டர் தி பியூரோக்ராட்டிக் ரெஜிம் அப்படின்றது அந்த ஆர்டிகளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ டீசென்ட்ரலைசேஷன் பண்ணப்படணும், அட்டானமி கொடுக்கப்படணும் அப்படின்றத கன்க்ளூஷன். Then 15th and the final news, judicial review of speaker's decision. So it was Sachin Pilot and then 18 dissenting MLAs moved to the High Court against the disqualification notification to them by the speaker because they never attended the Congress meeting which was commenced by the Chief Minister. ஸோ ராஜஸ்தான் அசம்பிளி ஸ்பீக்கர் லைக் அவங்களோட காங்கிரஸ் விப், தட் இஸ் கொரோடான்னு சொல்லுவாங்க, எம்எல்ஏஸுக்கு எதிராக நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அதை கவிழ்க்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்றனால அது கொடுக்கப்பட்டுச்சு. அண்ட் தென் ஸ்பீக்கர் வந்து இப்போ வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே வென்ட் டு ராஜஸ்தான் ஹை கோர்ட் அகேன்ஸ்ட் திஸ் லைக் 10th ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலம் ஆக்ஷன் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் இதில் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பொறுத்த வரைக்கும் 1985ல் 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 10th ஷெட்யூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. ஸோ பை அமெண்டிங் 102 ஆர்டிகிள் and then 191 that is subclass 2 was added in these articles. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து வாலண்டரியாக எலெக்டட் பண்ணப்பட்ட பர்சன், எம்எல்ஏவா எம்பியா எலெக்டட் பண்ண பர்சன் வாலண்டரிலி கிவிங் அப் இஸ் மெம்பர்ஷிப் ஆட்டோமேட்டிக்லி கேன் கெட் டிஸ்குவாலிஃபைட். எம்எல்ஏ போஸ்ட், எம்பி போஸ்ட்லேருந்து அவரை ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலமாக அவரோட பதவியை எடுக்க முடியும். அதே மாதிரி அந்த கட்சியோட ஓட்டிங், அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எதிராக வாக்களிக்கிறது, அப்ஸ்டேனிங் பண்ணுறது வித்தவுட் பர்மிஷன், 15 days பர்மிஷன் முன்னாடி சொல்லி பர்மிஷன் மூலமாக அந்த டிசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். பட் வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் த பார்ட்டி, வித்தவுட் கெட்டிங் பர்மிஷன் ஃப்ரம் த ப்ரையர் பர்மிஷன் ஃப்ரம் த பார்ட்டி, ஸோ யூ ஆர் நாட் சப்போஸ் டு டேக் ஆக்ஷன். ஸோ 15 days அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பர்மிஷன் எடுக்கலை அப்படின்னா. இஃப் அன் இண்டிபெண்ட் பார்ட்டி, இண்டிபெண்டாக ஒரு பர்சன் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு, அவர் வந்து லைக் ஒரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணப்பட்டு செலக்ட் பண்ணப்பட்ட பர்சன் ஆஃப்டர் கெட்டிங் இன் டு லைக் எம்எல்ஏ எம்பிஸ் ஆனதுக்கு பிறகு ஹி இஸ் கோயிங் டு ஜாயின் எனி பார்ட்டி, ஹி கேன் பி டிஸ்குவாலிஃபைட். அதே மாதிரி நாமினேட்டட் பர்சன், ராஜ்யசபாவில் 12 members, லோக்சபாவில் 2 members and then 1 member in the state legislative assembly. So if they are joining, they have 6 month time. Nominated person எடுத்துக்கிட்டா 6 months time period. அவர் எலெக்ட் ஆனதுக்கு பிறகு he can join to any party. If he is not joining, no problem. அதுக்கு பிறகு அவர் ஏதாவது கட்சியில் சேர்றாரு அப்படின்னா he can be disqualified from this office. I mean, who has the power to disqualify? Speaker's power is final. அதே மாதிரி chairman as speaker is final. But Ketokolan கேஸில் Supreme Court has told speakers like verdict is not at the final. He will be considered as a tribunal. ஸோ அவரோட டிசிஷன்ஸை நீங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போகலாம். ஹைகோர்ட் அதுலேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜர் அண்டர் ஆன்டி டிஃபெக்ஷன் லா எடுத்தீங்கன்னா 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 அடிப்படையில் ஸோ 2/3 members வந்து லெஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஸோ it can be considered as a it can't be considered as a anti-defection law அப்படில அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ this is also important. That's all. அப்புறம் ஸ்பீக்கர் வந்து எவ்வளோ குறிப்பிட்ட டைமுக்குள்ளாடி எடுக்கணுமா, இல்லை ஒரு டைம் லிமிட் கிடையாது ஸ்பீக்கருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தென் இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் 10th ஷெட்யூல் அடிப்படையில் பண்ணலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னால் கியோட்டோ கோலகன் வர்சஸ் சச்சிலு கேஸில் ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் கேன் பி மேட், ஸ்பீக்கர் டிசிஷன் இஸ் ஃபைனல் பட் இட் இஸ் நாட் லைக் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அது வரைக்கும் ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது.
அதுக்கு பிறகு இந்த ஆக்ட் இந்த கேஸுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் சொன்னது இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ பிகாஸ் ஹிஸ் ஆக்ஷன்ஸ் இஸ் கன்சிடர்ஸ் அ ட்ரிபியூனல். சரியா? அதே மாதிரி யா தட்ஸ் ஆல். அது மாதிரி இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸோ லைக் யூ கான்ட் ஹைகோர்ட் இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, லைக் ஸ்பீக்கர்ஸ் டிசிஷன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அது மாதிரி கியூட்டோகோலின் கோர்ஸ்லேயும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஸ்பீக்கர் டிசிஷன் எடுக்க முன்னாடி கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். இப்போ அவங்க வந்து ஸ்பீக்கர் ஆக்ஷன்ஸ் எடுக்கல, ஸ்பீக்கர் ஆக்ஷன்ஸ் எடுத்து டிஸ்குவாலிஃபை பண்ணதுக்கு பிறகு தான் தே கேன் மேக் சம் டிஸ்குவாலிஃபை, இல்லைன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தே கேன் மூவ் டு த கோர்ட். பட் ப்ரேயரா they can't go to the any court. சரியா? So that's all about today's current affairs, students. Hope you people. So now the time for the MCQ, daily current affairs MCQ, 17th July 2020. So first question, consider the following statements regarding Asad Patan Hydel Power Project. First statement, it is being built on the Indus River. Second statement, it is a part of China-Pakistan economic corridor. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Second question, with reference to the Melghat Tiger Reserve, consider the following statements. First statement, it is part of Nanda Devi Biosphere Reserve. Second statement, it is the largest tiger reserve in India. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Third question, consider the following statements. First statement, biocatalysis refers to the use of natural substances from biological sources to speed up chemical reactions. Second statement, cryogenic reactions are chemical reactions performed at higher temperatures. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Fourth question, which of the following statements are correct about transshipment terminal in India? Statement number 1, it is a terminal at a port which handles containers and stores them permanently. Second statement, India's first transshipment hub, International Container Transshipment Terminal ICTT, is being developed at Vallarpadam Terminal. Vallarpadam Terminal. Third statement, Vallarpadam Terminal is a part of Cochin Port in Kochi, Kerala. Select the correct answer using the code given below. Options are A, 1 and 2 only. Option B, 2 and 3 only. Option C, 1 and 3 only. Option D, 1, 2 and 3 only. Fifth question, consider the following statements regarding European Union. First statement, it was awarded the Nobel Prize for Peace in 2012. Second statement, European Union members Bulgaria, Croatia, Czech Republic, Denmark, Hungary, Poland, Romania do not use the euro as the coin. So options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Sixth question, SEPEC corridor, that is China-Pakistan economic corridor, between which of the following places? Options are A, Kashgar to Karachi, B, Xinjiang to Karachi, C, Kashgar to Gwadar, D, Xinjiang to Gwadar. Seventh question, match the following. First, Sariska Tiger Reserve, and the opposite Rajasthan. Second, Buxa Tiger Reserve, UP. Third, Indravati Tiger Reserve, Andhra Pradesh. Periyar Tiger Reserve, Tamil Nadu. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither.
Eighth question, Cestrus nocturnum is an invasive species in India which is a native species occur in which of the following place? Options are A. Chola forest, B. West Indies, C. Trans-Himalayan biosphere, D. Myanmar. Ninth question, with reference to the 15th India-EU Summit, answer the following statements. Options, statement number 1, the leaders adopted the India-EU Strategic Partnership, a roadmap to 2025 to guide cooperation between India and European Union over the next 5 years. Second statement, they adopted a joint declaration on the resource efficiency and circular economy. Which of the statements given above these are correct? Options are A. One only, B. Two only, C. Both, D. Neither. 10th question, match list 1 with match list 2. Select the correct answer using the code given below. The list 1 consists of parliamentary committees, list 2 consists of how many members? So you have to match it. First, Public Accounts Committee, in the opposite side A, that is 22 members, 15 from Lok Sabha and 7 from Rajya Sabha. Then second one, Estimates Committee, opposite B, 30 members all from Lok Sabha. Then Standing Committee, opposite side C, 31 members, 21 from Lok Sabha and 10 from Rajya Sabha. Then fourth one, that is Committee on Empowerment of Women, opposite side D, 30 members from 30 members, 20 from Lok Sabha, 10 from Rajya Sabha. Code is 1, 2, 3 and 4. Options are A, B, C, D. Option B, A, B, C, D, C. Option C, B, A, D, C. Option D, B, A, C, D. So thanks a lot, students. Hope you people answered